الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. إذ تلقونه بألسنتكم وتقولون بأفواهكم ما ليس لكم به علم وتحسبونه هينا وهو عند الله عظيم. فقال رسول الله صلى الله عليه وسلم: بقي كل شيء إلا كتفها. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்திற்கு தேவைப்படக்கூடிய எல்லா வழிகாட்டுதல்களையும் நிறைவாகவே அருள்மறையாம் திருக்குர்ஆன் வழியாகவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாகவும் வழங்கியிருக்கின்றான். அந்த வழிகாட்டுதல் நிறைவானது, முழுமையானது. மனிதனுடைய சிற்றறிவு அதிலே குறை காணலாம். காலத்துக்கு ஏற்ப இந்த மார்க்கம் அப்டேட் ஆகவில்லை, இன்னும் தன்னை வளர்த்து கொள்ளவில்லை என்று மனிதர்கள் கருதலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை நான் எல்லா காலத்துக்கும் ஏற்ற வகையில் முழுமையாகவே நான் வழங்கி முடித்து விட்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரஃபாவில் வைத்து அவர்கள் ஹஜ் செய்த சமயத்தில் இறக்கிய வசனத்தில் கூறி காட்டுகின்றார். மனித சமுதாயம் நிம்மதியாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கும் மரணத்துக்கு பின்னர் வருகின்ற வாழ்வில் இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்கும் உரிய வழிகாட்டுதல்களை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்கள் அது ஒரு பிரச்சனையினுடைய அடியாழம் வரைக்கும் அலசி ஆராய்ந்து தீர்வுகளை சொல்லுகின்ற சட்டங்களாக இருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் வழியாகவும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்களும் அப்படி நிறைவாகத்தான் இருக்கின்றன. அண்மையில் ஒரு மருத்துவ மாணவி கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்ட நிகழ்வை இன்றைக்கு ஊடகங்கள் மிகப்பெரிய அளவிலே பேசிக் கொண்டிருக்கின்றன. இதுபோன்ற நிகழ்வுகள், இதுபோன்ற விபத்துக்கள் அல்லது ஆபத்துக்கள் என்பவை ஏதோ நேற்று, கடந்த மாதம், கடந்த ஒரு வருடமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்று இல்லை. எல்லா காலத்திலும் இதுபோன்ற சீண்டல்களும் இதுபோன்ற வன் செயல்களும் நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கின்றன. ஆனால் இவற்றுக்கெல்லாம் என்ன முடிவு
இதையெல்லாம் தடுத்து நிறுத்துவது எப்படி? இப்படியே கொஞ்ச நாளைக்கு பேசுவது, பிறகு அதை மறந்து விடுவது என்றுதான் இன்றைக்கு மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஒரு நிலையான தீர்வை நோக்கி நகர்வது எப்படி என்று சிந்தித்தால், இஸ்லாம் இதை பற்றி ரொம்ப நுட்பமாக, இதர இசங்களை விட, இதர கோட்பாடுகளை விட மிக மிக நுட்பமாக இதை பார்க்கின்றது. பிரச்சனையினுடைய அடியாழம் வரைக்கும் சென்று அலசுகின்ற, பேசுகின்ற ஒரு மார்க்கம் இஸ்லாம். உதாரணத்துக்கு நாம் நிறைய சொல்ல முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் ஒரு முறை சதகா கொடுக்கப்பட்டது. ஒரு ஆடு அறுத்து அந்த ஆடு முழுவதும் ஏழைகளுக்கு பங்கு வைத்து தரப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெடுத்து அவருடைய இல்லத்திலேயே ஆடு அறுக்கப்பட்டு அது ஏழைகளுக்கு பங்கு வைத்து கொடுக்கப்பட்டது. ஆட்டை அறுத்து முடித்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியிலே சென்று விட்டார்கள் ஒரு தேவைக்காக. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு அது. சற்று நேரம் கழித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். என்ன, எல்லாவற்றையும் பங்கு வைத்து கொடுத்து விட்டீர்களா, எல்லாம் காலியாகி விட்டதா என்று கேட்டார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், எல்லாமே காலியாகிவிட்டது, எல்லாவற்றையும் நாங்கள் பங்கு வைத்து கொடுத்து விட்டோம். அந்த ஆட்டினுடைய சப்பை, முன் சப்பை ஒன்று மாத்திரம் மிச்சம் இருக்கிறது, இன்னும் சற்று நேரத்தில் அதையும் கொடுத்து விடுவோம் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். அதை கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பக்கிய குல்லு ஷைஇன் இல்லா கதிஃபுஹா. ஆயிஷா, நீ வார்த்தையை மாற்றி சொல்லுகின்றாய். எல்லாம் காலியாகிவிட்டது, முன்சப்பை மாத்திரம்தான் மிச்சம் இருக்கிறது என்று நீ சொல்லுகின்றாய். ஆனால் எல்லாம் இருக்கிறது, முன்சப்பை மாத்திரம் காலியாகிவிட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனுடைய பொருள் என்னவென்றால், ஹதீஸினுடைய விரிவுரைகளிலே எல்லா அறிஞர்களும் ஏகோபித்து ஒரே விளக்கத்தை தான் சொல்கிறார்கள். அதாவது, எது நம்மிடமிருந்து, நம்முடைய வீட்டிலிருந்து கிளம்பி ஏழைகளின் கைகளுக்கு போய் சேர்ந்து விட்டனவோ அதுதான் நம்மிடம் இருக்கிறது. அவற்றுக்கான கூலி நமக்கு வந்து கிடைத்து விட்டது. அதற்கான சவாப், அஜ்ர், கூலியும் பலனும் நமக்கு வந்து கிடைத்து விட்டது. எது நம்மிடத்தில் இருக்கிறதோ அதற்கான கூலி நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை. எனவே எல்லாம் இருக்கிறது முன்சப்பையை தவிர என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொன்ன வார்த்தையின் பொருள் இதுதான் என்று ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் சொல்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், எல்லாவற்றையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய ஆழம் வரைக்கும் சென்று சிந்தித்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் இப்படித்தான் அவர்கள் நுட்பமாக பார்த்தார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் மறுமையை நினைவில் கொண்டு அவர்கள் சிந்தித்தார்கள். மறுமையை நினைவில் வைத்தே அவருடைய எல்லா உரையாடல்களும் அமைந்திருந்தன. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது சில நயவஞ்சகர்கள் பழி சொற்களை சொன்னார்கள். அவருடைய கற்பு நெறியின் மீது ஐயத்தை கிளப்புகின்ற வார்த்தைகளை சொன்னார்கள். பொதுவாகவே அப்படித்தான் கம்பீரமான ஒரு ஆண்மகனை வீழ்த்துவதற்கு அவருடைய குடும்ப பெண்களைத்தான் பழி சொல்லி அவமானப்படுத்துவார்கள். அதன் மூலம் அந்த ஆண்மகனை நாம் அவனுடைய கம்பீரத்தை சிதைத்து விட்டோம் என்று ஆணவப்பட்டுக் கொள்வார்கள். ஏன், கலவரங்கள் என்று வந்தாலும், மன்னர்கள் நாடு முடிக்க போனாலும், அரசவை பெண்களை கவர்வதன் மூலம் அந்த நாட்டினுடைய பழைய மன்னரை இழிவுபடுத்தி விட்டதாக அவர்களுக்கு அவர்களாக நினைத்துக் கொள்வது உண்டு. இதை போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புகழ் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த நேரம் அது. மதீனாவுக்கு வந்து 5 ஆண்டுகள் நிறைவடைந்திருந்தன. செல்லும் இடங்களில் எல்லாம் வெற்றியை குவித்துக் கொண்டே வந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த மண் மக்கா அவர்களை துரத்தி அடித்ததோ அந்த மண் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ள வேண்டிய கட்டாய நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருந்தது. இனிமேல் ஒரு முறை மக்காவுக்கு பெருமானார் செல்வதாக இருந்தால் அது அவர்கள் வெற்றி பெற்றுத்தான் செல்வார்கள் என்கின்ற அளவுக்கு அவர்களை விரட்டிய அந்த மண்ணை தன்னுடைய அன்பால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரவணைத்தார்கள். அன்பால் மட்டுமல்ல, தன்னுடைய அறிவு திறத்தாலும் அவர்கள் அரவணைத்துக் கொண்டார்கள்.
ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாமல் அந்த மண்ணில் வாழுகின்ற மக்களுடைய மனங்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவர்ந்திருந்தார்கள். ஆனாலும் மதீனாவிலே அவர்களுக்கு பிடிக்காதவர்கள், அவர்களை பிடிக்காதவர்கள், நயவஞ்சகர்கள் என்கிற ஒரு குழு இருந்து கொண்டே இருந்தது. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அப்துல்லா பின் உபை என்கிற ஒரு மனிதன், அவன்தான் இந்த நயவஞ்சக கூட்டத்துக்கே தலைவன். அவர் மதீனாவினுடைய ஆட்சியாளராக, மதீனாவினுடைய மக்கள் தலைவராக பொறுப்பேற்பதற்கான காலம் சுழற்சி முறையிலே நெருங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்து விட்டார்கள். இவர் பதவி ஏற்பதற்கு தயாராக தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து வரவும் இந்த காலம் மிகச் சரியாக இருந்தது. எனவே நாம் ரசூலுல்லாஹ்வையே தலைவராக ஏற்றுக்கொள்ளலாம் என்று மதீனாவில் இருக்கக்கூடிய மக்கள் முடிவெடுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வை தலைவராக்கினார்கள். அது ஒரு இஸ்லாமிய அரசு என்று டிக்ளேர் செய்யப்பட்டது, அறிவிக்கப்பட்டது. தனக்கு கிடைக்கவிருந்த பதவி கிடைக்காமல் போனதற்கு, நழுவி போனதற்கு, நாம் இவ்வளவு காலம் காத்திருந்த அந்த காத்திருப்பு வீணாமல் போனதற்கு காரணம், வீணாக போனதற்கு காரணம் இந்த முஹம்மது தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்று கருதிய அப்துல்லா ரசூலுல்லாஹ்வை வெறுக்க ஆரம்பித்தார். ஆனாலும் ஒரு ஆள் வெளிப்படையாக வெறுக்க முடியவில்லை. வெளிப்படையாக முன்னால் நின்று கொண்டு நான் உங்களை எதிர்க்கிறேன் என்றவருக்கு சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஏனென்றால் இவருடைய ஆதரவாளர்கள் தான் ரசூலுல்லாஹ் அப்படி இருக்கின்றார்கள். எனவே அவர் உள்ளொன்றும் புறமொன்றுமாக வாழ ஆரம்பித்தார். வெளியிலே கண்டால் நடிப்பது, பின்னாலே சென்று துரோகங்களை செய்வது, குறைஷிகளுக்கு தூதனுப்பி நீங்கள் படையெடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்கிறேன் என்று சொல்வது, மதீனாவுடைய புறநகர் பகுதியிலே வசித்துக் கொண்டிருந்த யூதர்களுக்கு ஆள் அனுப்பி நீங்கள் இவருக்கு துரோகங்களை செய்யுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்வது, பெருமானாருக்கு பின்னால் சென்று அவர்களை எல்லாம் வந்தேரிகள் என்று பேசுவது, இன்ஃபில்ட்ரேட்டர் என்று இன்றைக்கு சொல்கிறார்கள் அல்லவா, ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டிலே இருந்து வந்தவர்கள் என்று. அதே போல இவர்கள் எல்லாம் ஊடுருவல்காரர்கள், வெளிநாட்டிலே இருந்து வந்தவர்கள், இவர்களுக்கு என்ன இங்கே ஆதிக்கம், இப்படித்தான் பிளவு பேசுகிறவர்கள் எல்லா காலத்திலும் இப்படித்தான் பேசுவார்கள் போல் இருக்கிறது. அந்த அப்துல்லா பின் உபை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இப்படித்தான் தன்னுடைய வெறுப்பையும் வன்மத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். அந்த அப்துல்லா பின் உபையினுடைய தலைமையில் நயவஞ்சக கூட்டம் ஒன்று மதீனாவிலே உருவாகி இருந்தது. இவர்கள் எல்லாம் பெருமானாருடைய கண்ணியத்துக்கு எப்படியாவது இழுக்கை சேர்த்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள். அவருடைய கௌரவத்தை சிதைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். நாளுக்கு நாள், பொழுதுக்கு பொழுது, காலையை விட மாலை, முதல் நாள் மாலையை விட மறுநாள் காலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் மணிக்கு மணி, நிமிடத்துக்கு நிமிடம் உச்சி கொடியிலே ஏறிக்கொண்டே இருப்பதை இவர்களால் பார்த்துக் கொண்டிருக்க முடியவில்லை, தாங்கிக் கொண்டிருக்க முடியவில்லை. வெளியூரில் இருந்து வந்த ஒருவர் இப்படி நம்மூரிலே ஒரு புகழ் கொடியை நாட்டுகிறார், 8 திக்குகளுடைய புகழ் பரவுகிறது, அதை சிதைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது என்ன சொன்னாலும் எடுபடாது என்று அவர்களுக்கு தெரியும். என்ன சொன்னாலும், எந்த அவச்சொற்களை தூக்கி பெருமானார் மீது வீசினாலும் அது மக்கள் மத்தியிலே எடுபடாது என்று அவர்களுக்கு தெரியும். ஆகையினால் அவர்கள் சில்லறைத்தனமாக ஒரு கணக்கு போட்டார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களின் மிக இளவயதுடையவர். இன்றைக்கும் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய நயவஞ்சகர்களும் அப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர் இந்தியாவில் அல்ல, உலகம் முழுக்க மிக இளைய வயது அவர்களுக்கு, மிக சின்னஞ்சிறிய வயதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடித்தார்கள். எனவே அவர்கள் மீது ஒரு பொழியை போட்டு விடலாம் என்று அவர்கள் வெளியூருக்கு சென்று திரும்பி வருகின்ற வேளையில் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையிலே சென்ற அந்த பயண கூட்டத்தை மிஸ் பண்ணி விட்டார்கள், தவற விட்டு விட்டார்கள். அவர்களை அழைத்துக் கொண்டு ஒரு நபித்தோழர் மதீனாவுக்கு வந்து சேர்கிறார். அவருக்கும் இவருக்கும் முடிச்சு போட்டு ஒரு கதையை கட்டி ஊரெல்லாம் பரவ விட்டு விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எப்படி எதிர்கொள்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இதை எப்படி பேஸ் பண்றது, எப்படி இதை நாம் கையாளுவது, இதுல என்ன உண்மை இருக்க போகிறது, அவர்களுக்கு தெரியும் எது உண்மை என்பது. இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்த தன்னுடைய மனைவியினுடைய பண்பு என்ன, குணம் என்ன என்பது அவர்களுக்கு தெரியும். ஆயினும் இது மக்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும். தான் எடுக்கின்ற நடவடிக்கை மக்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும். பின்னால் இது போன்ற நிகழ்வுகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை யாருக்கு வருகிறதோ அவர்கள் எப்படி இதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு கைடன்ஸ் நம்மிடமிருந்து வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அதை மிக அருமையாக எதிர்கொண்டார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கூப்பிட்டு இதுக்கு ஒரு முடிவு இருந்தவரை இவருடைய தந்தை வீட்டிலே சென்று நீ இருந்து கொள் என்று சொன்னார். வேறு எதுவும் சொல்லவில்லை. இந்த நிகழ்வுகள் இப்படியே கழிந்தன.
அதன் பிறகு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்தை இறக்கி வைக்கின்றான். 24வது அத்தியாயம் சூரத்து நூர். இது தலக்கௌனஹு பி அல்சினத்திக்கும் வ தகூலுன பி அஃப்வாஹிக்கும் மா லைஸ லக்கும் பிஹி இல்ம். உங்களுக்கு எதிலே தெளிவான விளக்கமும் ஞானமும் இல்லையோ அதை நீங்கள் இப்படி உங்களுடைய வாய்களால் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒருவரிடமிருந்து நீங்கள் வார்த்தைகளை நாவால் எடுக்கின்றீர்கள். தலக்கௌனஹு பி அல்சினத்திக்கும் என்றால் அதை காது கொடுத்து கூட கேட்பதில்லை என்பதற்கு பொருள். தலக்கௌன என்றால் ஏற்றுக்கொண்டான், எடுத்துக்கொண்டான் என்று பொருள். இது அரபு வார்த்தையுடைய அர்த்தமே அதுதான், எடுத்துக்கொண்டான், ரிசீவ் பண்றது என்பதற்கு பொருள். ஆனால் ரிசீவ் என்பது, ஏற்றுக்கொள்வது என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய கண்களால் அதை பார்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும், அல்லது காது கொடுத்து கேட்பதுதான் ரிசீவ் பண்ணுவது என்பதற்கு பொருள். ஆனால் அல்லாஹ் ஒரு நுட்பமான வார்த்தையை சொல்லுகின்றான், உங்களுடைய நாவுகளால் அதை நீங்கள் ரிசீவ் பண்ணி கொண்டீர்கள், எடுத்துக்கொண்டீர்கள். நாவுகளால் எடுத்தீர்கள் என்றால் அவன் சொல்வது அப்படியே உன் நாக்கில் வந்து விடுகிறது. அது என்ன வார்த்தை, அர்த்தம் என்ன, யாரை பற்றி பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், எதை பற்றியும் நீ கவலைப்படாமல் அப்படியே தூக்கி அடுத்தவன் நாக்கிலே தூக்கி வைக்கின்றாய். அடுத்தவனுடைய காதிலே வைத்தால் பிரச்சனை இல்லை, அவன் கேட்பான், மூளைக்கு போகும், சிந்திப்பான். ஆனால் இதை தூக்கியபடியே நாவால் எடுத்து இன்னொருவனுடைய நாவிலே நீ வைக்கின்றாய், அவன் இன்னொருவனுடைய நாவிலே வைக்கின்றான். இப்படி ஊரெல்லாம் இந்த செய்தி பரவுகிறது. தலக்கௌனஹு பி அல்சினத்திக்கும் வ தகூலுன பி அஃப்வாஹிக்கும் மா லைஸ லக்கும் பிஹி இல்ம். தெளிவான ஞானம் இல்லாத விஷயத்தை இப்படி எல்லாம் நீங்கள் பேசுகின்றீர்களே என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அதற்கு ஒரு வார்த்தை சொல்கின்றான், வ தஹ்ஸபூனஹு ஹய்யினா. இது உங்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிள். யார் சொன்னது என்று கேட்டால் எனக்கு அவர் சொன்னாரு, அந்த பாய் சொன்னாரு, இந்த பாய் சொன்னாரு, பிறகு அவர் அவருக்கு சொன்னார். இப்படியே நீங்கள் ஒரு ஆளை காட்டி விட்டு போய் விடுவீர்கள். வெரி சிம்பிள் உங்களுக்கு. தஹ்ஸபூனஹு ஹய்யினா, ஆனால் வஹுவ இன்தல்லாஹி அஸீம். அல்லாஹ்விடத்தில் இது பெரும் குற்றம், அல்லாஹ்விடத்தில் இது பெரும் குற்றம் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எச்சரிக்கின்றார். விஷயம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், எதையுமே இஸ்லாம் மறுமையை முன்வைத்துத்தான் பார்க்கிறது. எதையுமே ஒரு பிரச்சனையை இஸ்லாம் பார்க்கின்ற விதமே வேறானது. அதனுடைய ஆழம் வரைக்கும் சென்றுதான் பார்க்கும். ஒரு பிரச்சனையினுடைய மேலோட்டமாக அந்த பிரச்சனையை பார்ப்பதல்ல இஸ்லாத்தின் பார்வை. குற்றம் செய்து விட்டான், கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகிவிட்டான், பிடி அவனை தூக்கு மேடையிலே ஏற்று என்று வாட்ஸ்அப்பிலே SMS அனுப்பிவிட்டு இஸ்லாம் சும்மா இருந்து விடாது. பேஸ்புக்கிலே ஒரு கொடூரமான படத்தை போட்டுவிட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கு திரி போட்டுவிட்டு இருப்பதல்ல மார்க்கம் என்பது. ஏன் இது வருகிறது? ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஏன் இப்படி பார்க்கின்றான்? தனியாக ஒரு பெண் இருக்கிறாள், மருத்துவமனையில் இருக்கிறாள், அவள் பட்டம் படித்தவள், மருத்துவம் கற்றவள், ஒரு தாயை போன்றவள், நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பிலே இருப்பவர், நோயாளி தன்னுடைய உயிரையும் உடலையும் அவரிடத்திலே ஒப்படைக்கின்றான், காப்பாற்று காப்பாற்று என்று ஒப்படைக்கிறான். எவ்வளவு உன்னதமான ஒரு பொறுப்பு அது. அப்படிப்பட்ட உயர்ந்த பொறுப்புக்கு போனதற்கு பின்னரும் கூட தனியே அவள் இருக்கிறாள் என்றால் இந்த கூட்டம் அந்த பெண்ணை எப்படி பார்க்கும்? அப்படி பார்ப்பதற்கு என்ன காரணம்? அந்த காரணம் அவளிடத்தில் இருக்கிறதா, இவனிடத்தில் இருக்கிறதா, அல்லது சமூக சூழலில் இருக்கிறதா? இவனும் நல்லவன், அவளும் நல்லவள், அவளும் நன்றாகத்தான் தோற்றம் தருகிறாள், இவனும் நல்ல மனதோடு தான் போனால், ஆனால் சமூக சூழ்நிலை என்ன? எல்லாவற்றையும் தான் இஸ்லாம் பார்க்கின்றது. எல்லாவற்றையும் பார்த்து தொடக்க புள்ளி முதல் கடைசி வரைக்கும் ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ந்துதான் இஸ்லாம் சட்டங்களை சொல்கின்றது. ஒரு பெண் எப்படிப்பட்ட நிலையில் அவள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? எல்லா நிலையிலும் அவள் மொய்க்கப்படுவாள், எல்லா நிலையிலும் எல்லோருடைய கண்கள் அவள் மீது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா ஒரு அழகான வாசகம் சொல்கின்றான். நீங்கள் உங்களுடைய கால்களா எவரிபதி அர்ஜுலிஹின்ன லியுஅலமா யஸ்பீன மின் ஸீனத்திஹின்ன, நீங்கள் மறைத்து வைத்திருக்கின்ற அழகை வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சிக்காதீர்கள். ஒரு அழகு மறைக்கப்பட வேண்டிய அழகு, அதை பாதி காட்டி பாதி காட்டாமல்
அப்படி எல்லாம் நீங்கள் அரைகுறையாக வெளிப்படுத்த முயற்சிக்காதீர்கள். சில நேரங்களிலே வெளிப்படையாக சொல்வது கூட ஆபாசத்தின் எல்லைகளில் ஒரு தலைப்படிக்கட்டிலே போய் நின்று விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. நீங்கள் எதை மறைக்க வேண்டுமோ அதை மறைத்தே வைத்திருங்கள். எதை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள். மறைப்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அரைகுறையாக வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்காதீர்கள். இன்னும் சொல்கிறான், உங்களுடைய சொற்களில் கூட ரொம்ப குறைந்த சொற்களை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் என்று சொல்லிவிட்டு யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவனுக்கு தப்பான எண்ணங்கள் பிறந்துவிடும். யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவனுக்கு தப்பான எண்ணங்கள் பிறந்துவிடும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே அவர்கள் தன்னை பேணிக் கொள்ள வேண்டும், தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எல்லா வலைகளையும் அறுத்து நான் வெளியிலே வருவேன், எனக்கு எல்லா சூழ்நிலைகளும் தயாராகவே இருக்க வேண்டும், நான் இப்படித்தான் இருப்பேன், ஆனால் என்னை யாரும் தப்பா பார்க்க கூடாது என்று நினைப்பதும் சொல்லுவதும் வெறும் வேதாந்தமாக இருப்பதற்கு வேண்டுமானால், கேட்பதற்கே நல்லா இல்ல, கேட்பதற்கே அருவருப்பாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதையும் சிலர் அது நியாயம் தானே, அவருடைய உரிமை தானே என்று பேசுவது, பிறகு தூக்குல போட்டா எப்படி இது நின்றுமா? இதற்கும் பாலியல் குற்றங்களிலே ஈடுபட்டவர்களை தூக்குல போடவே இல்லையா? ஆட்டோ சங்கர் நமக்கெல்லாம் தெரிஞ்ச கதை தானே. ஆட்டோ சங்கர் கதை என்னாச்சு? தூக்கிலே போட்டுவிட்டால் எப்படி நிற்கும்? நிற்காது. அதனால் தான் அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் உங்களை முதலிலே பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய எல்லைகளுக்குள் நீங்கள் நின்று கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பேணிக்கை, பேணுதல் என்பது என்ன? பேணுதல் என்பது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலே நிறைய பேணுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா சப்ஜெக்ட்லையும் பேணுதல் என்று ஒன்று இருக்கிறது. வெளியிலிருந்து பார்க்கிறதுக்கு அது 10ஆம் பசலித்தனம்னு தோணலாம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சட்டத்துறையினுடைய மிகப்பெரிய மேதை. அவர்களுடைய மாணவர் இமாம் முஹம்மது அவர்கள் ஃபாதர் ஆஃப் இன்டர்நேஷனல் லா என்றவரை சொல்வார்கள். சர்வதேச சட்டங்களின் தந்தை இமாம் அபூ ஹனீஃபாவுடைய மாணவர். அப்படி என்றால் உஸ்தாத் எப்படி இருப்பார் என்று நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் ஒரு சிறந்த வியாபாரி. பட்டு துணிகள் தயாரித்து ஆட்களை வைத்து ஃபேக்டரி வச்சு தயாரித்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்கள். அவருடைய அறிவு திறத்தால் கவரப்பட்டு அப்பாசிய கிலாபத்தினுடைய ஆட்சியாளர்கள், நீங்கள் விரிந்து வளர்ந்த ஒரு சாம்ராஜ்யம், நான் பலமுறை உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன், 2 கோடி சதுர மைல்கள், 2 கோடி சதுர மைல்கள் ஒரே அரசு, இஸ்லாமிய அரசு. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய 47 நாடுகள் சேர்ந்து ஒரே கலீஃபா. அப்படிப்பட்ட உலகத்தினுடைய சரிபாதையை தாண்டிய அளவுக்கான விரிந்து பிறந்த அரசினுடைய தலைமை நீதிபதியாக நீங்கள் வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். அதற்கு சம்பளம் உண்டு, வாகன போக்குவரத்துகள் உண்டு, எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் உண்டு. நீங்கள் அங்கே தலைமை நீதிபதியாக வந்து அமருங்கள் என்று சொல்கிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், ஆட்சியாளர்களிடத்தில் வேலை செய்யக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். சம்பளத்துக்கு நான் வேலை செய்ய மாட்டேன், ஆட்சியாளர்கள்ட்ட வேலை செய்ய மாட்டேன், மக்களுக்கு வேலை செய்வேன். எனக்கு அல்லாஹ் பிசினஸ் கொடுத்திருக்கான், வியாபாரம் நல்லா நடக்குது, வியாபாரம் பண்ணி மக்களுக்கு சர்வீஸ் கொடுப்பேன், ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். அப்படி என்றால் உங்களை கைது செய்ய வேண்டியிருக்கும். தாராளமா கைது செஞ்சா சிறையில போய் இருப்பது தேரும், உங்ககிட்ட வேலை பார்க்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் இதிலே உறுதியாக இருந்தார்கள். ஏனென்றால் இன்றைக்கு இப்படித்தான் சொல்லி உள்ளே கூப்பிடுவார்கள். தலைமை நீதிபதி, வீடு வாசல் ஒட்டகம் எல்லா வாய்ப்பு இருக்குன்னு உள்ள அப்படித்தான் சொல்லி கூப்பிடுவாங்க. அதுக்கடுத்து கவர்மெண்ட்ல இருந்து மேலிடத்துல சொன்னாங்க, தீர்ப்பு இப்படித்தான் வந்தா நல்லா இருக்குமான்னு ஒரு ரெக்கமெண்ட் கடிதத்தை தூக்கிட்டு வருவான் ஒருத்தன். இதுக்கெல்லாம் நான் தயாராக இல்லை, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய வியாபாரம் போதுமானது என்று சொன்னார்கள். இதற்கு பெயர் பேணிக்கை. இதுதான் பேணுதல் என்பது. அவர்கள் காலை நேரத்தில் சுபு தொழுகைக்கு பிறகு தன்னை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காக வெளியிலே வருவார்கள். நண்பர் ஒருவருடைய இல்லம் பள்ளிவாசலுக்கு பக்கத்துல, அவருடைய வீட்டு நிழலில் அவர்கள் உட்கார்ந்து நண்பரோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். இவங்களுக்கு ஃப்ரெண்டு தான் அவரு. வீட்டு நிழல்ல உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நாள் பேச்சு கொடுத்த உடனே
அவர் ஏதாவது இமாம் நல்ல வசதியா தானே இருக்கிறாரு, கொஞ்சம் கடன் கேட்போம்னு கடன் கேட்டார் இமாம் அபூ ஹனீஃபா. அவர்களும் கடன் கொடுத்தார்கள். கடன் வாங்கின நாள்ல இருந்து, கடன் இன்னைக்கு வாங்கியிருக்கிறாங்கடா, மறுநாள்ல இருந்து அவங்க வீட்டு நிழல்ல உட்கார்றது இல்ல, தள்ளி போய் உட்காந்துருவாங்க. என்ன இமாம் அவர்களே, எங்க வீட்டு நிழல்ல உட்கார்ந்தா எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு பெருமை, இமாம்லாம் நம்ம வீட்டுல நிழல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்களே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன், ஏன் இப்போ உட்கார்றது இல்ல, தள்ளி போய் உட்கார்றீங்களேன்னு. இல்ல தம்பி, நான் உங்களுக்கு கடன் கொடுத்துருக்கிறேன், நீங்க என்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க. கடன் யார்கிட்ட நம்ம கொடுத்துருக்கிறோமோ அவற்றிலிருந்து கடன் திரும்பி வர்ற வரையிலையும் அவற்றை ஏதாவது நான் பலனை அனுபவித்தால் அது வட்டியில் சேருமோ என்கிற கவலை எனக்கு இருக்கிறது. அவர் சொன்னார், கடன் கொடுக்க முன்னாடி உட்கார்ந்து தானே இருந்தீங்க, அப்ப ரெகுலர் ஆக்டிவிட்டி தானே, இது வழக்கமான செயல்பாடு தானே. கடன் என்பது இடையில வந்து போகும், நான் நீங்க தருவீங்க, நான் திருப்பி கொடுப்பேன். ஆனா நிழல்ல உட்கார்றது ரெகுலரா நடந்துகிட்டு இருக்க விஷயம் தானே. எதற்காக இடையில் வந்த ஒன்றுக்காக அந்த செயலை நிப்பாட்ட வேண்டும் என்று கேட்கும்போது இமாம் அவர்கள் சொன்னார்கள், நான் உன்னுடைய வீட்டில் நிழலில் உட்கார்ந்திருக்கும் போது உன்னுடைய வீட்டின் நிழலை தந்து எனக்கு நீ உபகாரம் செய்து கொண்டிருந்தாய், அது ஒன்றது நான் பெற்ற உபகாரம். நான் எப்போது என் பணத்தை தந்து உனக்கு உபகாரம் செய்தேனோ அப்போது உங்ககிட்ட இருந்து நான் பலனை அனுபவிக்க மாட்டேன், நான் உன்கிட்ட தள்ளி தான் இருப்பேன். உன்கிட்ட இருந்து எதை அனுபவித்தாலும் அது வட்டியாகிவிடும். கடனை கொடுத்து விட்டு நிழலில் கூட உட்கார மாட்டேன் என்று தள்ளி உட்கார்ந்தார்கள். இன்னைக்கு கடன் கொடுத்தா வீட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்துருவாங்க, வீட்டுல பாதி எனக்கு சொந்தம். பேணிக்கை என்பது என்ன? விலகி நிற்பது, பாவத்திலே விழுந்து விடாமல். ஃபியூச்சர்ல எது பாவமாக வளர்ந்து ஆகுமோ, நல்லது என்று தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தது பாவத்தினுடைய முதல் படிக்கட்டில் போய் நிற்குமோ அதை வெகு தூரத்திலேயே தள்ளி நிற்பதற்கு பேர் தான் பேணுதல். இது வட்டி, பொருளாதாரம், கொடுக்கல் வாங்கல் இவற்றில் என்றால் ஒரு பெண் ஒழுக்கத்தை பாதுகாப்பதில் எவ்வளவு தள்ளி நிற்க வேண்டும். அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி குர்ஆன்ல சொல்லுகின்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் மீது ஒரு பழி வந்தது. என்ன பழி? அவர்கள் ஒழுக்கமானவர்கள் தான். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு அற்புதமாக ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தான். ஆணுடைய துணையின்றி அற்புதமாக ஈசா நபி பிறந்தார்கள். கிறிஸ்துவத்திலையும் அதான் நம்பிக்கை, இஸ்லாத்திலையும் அதான் நம்பிக்கை, அதான் உண்மை, அல்லாஹ் சொல்றது அப்படித்தான். ஆனால் அவர்கள் மீது பழி சொன்னார்கள். சொல்லும் பொழுது என்ன வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்றால், உங்களுடைய சகோதரர் ஹாரூன் என்ற ஒரு சகோதரர் இருந்தார், அவருக்கு உங்களுடைய சகோதரரும் நல்ல மனிதர், மாகான அபூகிம்ர அசௌஇன், உங்களுடைய தந்தையும் நல்ல மனிதர், சகோதரரும் நல்ல மனுஷன். நல்ல ஆண்களால் வளர்க்கப்பட்ட ஒரு பெண் எப்படி இப்படி ஆனாள் என்று கேட்டார். வீட்டுல ஆம்பளை நல்லா இருந்தா பொம்பளை நல்லாவில இருக்கணும், வீட்டுல உள்ள ஆம்பளைங்க நல்லா இருந்தா பொம்பளை நல்லாவில இருக்கணும். நல்ல ஆண்களுடைய வீட்டில் வளர்ந்த ஒரு பெண் ஏன் இப்படி ஆனாள், இப்படி ஆயிருக்க மாட்டீங்களா, எப்படி ஆனீங்க நீங்க என்று கேட்டார். அப்படியானால் ஒரு பெண்ணை வைத்துத்தான் ஒரு ஆணுடைய சிந்தனை திறனும் அவனுடைய நிர்வாக திறனும் தீர்மானிக்கப்படுகிறது என்பது குர்ஆனுடைய வாசகம். எனவே நம்முடைய பிள்ளைகளை பொத்தி பாதுகாக்க வேண்டிய காலத்தில் நாம் இருக்கின்றோம். எந்த பக்கம் எந்த விதமான கழுகு பார்வைகள் படும் என்பது நமக்கு தெரியாது. நான் யாரையும் அச்சுறுத்துவதாகவோ அல்லது பயங்காட்டுவதாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். நம்முடைய பிள்ளைகள் நமக்குத்தான் பிள்ளைகள், மற்றவனுக்கு அது வேற மாதிரி தான் தெரியும். நம்முடைய வீட்டில் இருந்து இது போன்ற எந்த உணர்வை தூண்டக்கூடிய ஆடைகள் அணிவது, பேசுவது, இவைகளெல்லாம் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய கடமை நமக்கு உண்டு. நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய கடமை நமக்கு உண்டு. அதுதான் இஸ்லாம் நமக்கு தரக்கூடிய வழிகாட்டுதல். அதுதான் பேணுதல் என்பது. அதுதான் பின்னால ஒன்று நடந்ததற்கு பிறகு கதறுவது அல்ல, பின்னால ஒன்று நடந்ததற்கு பிறகு அழுகுறது அல்ல, நடக்காமல் பாதுகாத்துக் கொள்வதுதான் நிர்வாக திறன் என்பதை அல்லாஹ் அருள்மறையான் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே கால சூழ்நிலைகளை உணர்ந்து இஸ்லாத்தை மேலும் இறுக்கமாக பற்றி பிடித்து நம்முடைய குடும்ப வாழ்வை, நம்முடைய அன்றாட வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட இஸ்லாமிய உணர்வுள்ள மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.